ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். வாட்டர்மெலான் வச்சு ஒரு சில்ட்ரன்ஸ் சாப்பிடக்கூடிய ஒரு கேண்டி எப்படி, சைனீஸ் கேண்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து நல்ல பழுத்த வாட்டர்மெலான் எடுத்துக்கிறோம். அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி உள்ளே குத்தி இப்படி எடுத்தோன்னா ரவுண்டாக வரும். பார்க்குறதுக்கு பால் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து தட்டில் வச்சு கொடுத்தா கூட அவங்க வந்து அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. வெட்டி கொடுக்குறதுக்கு பதிலாக இப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இதை விட டேஸ்ட்டாக நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சர்க்கரை பாகு நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரையில் அரை கப் தண்ணி ஊற்றி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து சர்க்கரை பாகு செஞ்சுக்கிறோம். இது வந்து நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் இருந்ததுன்னா ஐஸ் க்யூப், இல்லைன்னா ஐஸ் வாட்டர் இருந்ததுன்னா ஐஸ் வாட்டரை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேம்பூ ஸ்டிக்கு கடைகளில் எல்லாம் விற்கும், இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் எல்லாமே வந்து இந்த மாதிரி குத்தி குத்தி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி குத்தி வச்சதை நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, அந்த சர்க்கரை பாகுக்குள்ளே நம்ம உள்ளே விட்டுக்கலாம். பட் நமக்கு வந்து பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால அதை கரண்டியில் எடுத்து நம்ம எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு டக்குன்னு நம்ம ஐஸ் வாட்டருக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே சாக்லேட் மாதிரி அப்படியே கட்டி ஆயிரும். அப்போ பசங்கள் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இனிப்பு சுவையும் அதிகமாக இருக்கும். எங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.